அதனடா என்கிட்ட கேட்காம நீ மாமி கிட்ட ஏன் கேட்ட? இருக்கிறவங்க கிட்ட தானே கேட்க முடியும், இல்லாதவங்க கிட்ட கேட்ட என்ன பிரயோஜனம்? என்னது? இந்த வீட்டு ஓனர் நானு, அதுவும் ஆம்பளை. என்ன விட்டுட்டு மாமி கிட்ட போய்? அதான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மாமி தானே. மாமி உள்ள காபி போட்டு இருக்கா. கொஞ்சம் சீக்கிரம் காஃபி போட சொல்லுங்க, எனக்கு டைம். ஏற்கனவே வராத கடன், வாடகை, அது இதுன்னு எக்கச்சக்கமா வாங்கியிருக்க. அது போக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியலையே. அதான் மாமி வாசப்பக்கம் வரும்போதெல்லாம் மாமி சௌக்கியமா இருக்கேடா, அது இதுன்னு விசாரிக்கிறியா? அந்த உற்சவத்துக்கு போனேடா, இந்த உற்சவத்தை பார்த்தேடான்னு கேக்குறியா? மாமி டேய் இருடா, நானே காஃபி வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னமோ மாமி மாமின்னு கூப்பிட்டு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல லைஃப்ல எவ்வளவு நடக்கலாம். ஒன்றும் இல்லை, 2 ரோடு வந்துச்சு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் யோசிக்காம அந்த ரோமியோ இந்த ரோட்ல போறதுக்கு பதிலா வேற ரோட்ல போனாரு. ஜூலியட் சொன்ன விஷயம் வந்து சேரல, அதனால என்னாச்சு? இவனும் மருந்து குடிச்சு செத்துட்டான், அவளும் மருந்து குடிச்சு செத்துட்டான். இந்த மாதிரி லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தன் ஒரு ஊருக்கு போறதுக்கு பதிலா இன்னொரு ஊருக்கு போனான், வழியில ஒரு நாடே கண்டுபிடிச்சிட்டான். ஒன்றும் இல்லை, இப்போ நான் இன்டர்வியூக்கு போனோம். நீ இன்டர்வியூக்கு போகணும், போயிட்டு வா. உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லடா சாமி. அப்பா விநாயக பெருமானே, நான் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறதுக்காக உனக்கு 108 தேங்காய் அட்வான்ஸா உடைக்கிறேன்ப்பா. நல்லா ஊக்கி போனேன். ஏய் குடுறா அண்ணே இந்தானே. ஆண்டவா, இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சா இதே மாதிரி 108 தேங்காய் உனக்கு உடைக்கிறேன் சாமி. குடுறா. அண்ணே பிடிங்கண்ணே. அப்பா பிள்ளையாரப்பா, இந்த இன்டர்வியூலாவது ஒழுங்கா பதில் சொல்லி எனக்கு வேலை கிடைக்கணும்டா. அண்ணே இந்தானே. ஏய் எடுத்துடா. என்ன பாக்குறீங்க? தேங்காய் உடைக்க போறேன்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க நல்லா வேண்டிக்கங்க, நான் அப்புறமா உடைச்சுக்கிறேன். அண்ணே என்னண்ணே? என்ன ஒண்ணுண்ணே, நம்ம தேங்காய் உடைப்போமா இவர் வேண்டிக்குவாராம், நம்ம தேங்காய் மடையலாம் உடைப்பலாம். ஹாய் சஞ்சீவி, நீங்க கேட்ட பாட்டுல இருந்து வர உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்க. நான் தான் சொல்வேன். ஏய் என்னதான் கேக்குறாங்க? நான் தான் சொல்லுவேன். ஓகே, நீ தான் ஊர்ல இருந்து வந்திருக்கிய, நீயா சொல்லு. ஆஃப் கோர்ஸ் 12 ஃபிலிம்ல இருந்து அங்கிள் அந்த பொண்ணு ஹீரோயின் சாங். அந்த சாங் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவங்க 2 பேரோட அந்த கல்யாணம். ஓகே, அந்த சாங்ல வந்து மாமா அந்த பொண்ணு மேல அவ்வளவு அன்பா இருக்காரு, அதனால தானா? யா வெரி நைஸ், வெரி வார்ம். கிரேட். உங்களுக்காக இந்த சாங், இவங்க 2 பேருக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் இந்த சாங் இந்த ப்ரோகிராம்ல நீங்க பார்க்க போறீங்க. வாட்ச் இட் அண்ட் என்ஜாய் யுவர்செல்ஃப். அக்கா ஜோ இன்னும் வரல? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போனா. அக்கா நான் போறது அவளுக்கு தெரியும்ல? தெரியும், வந்துருவா. வரேன்னு தான் சொன்னா. அவளுக்காக வெயிட் பண்ணா ட்ரெயின் போயிடும். என்னதானே திட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும். சாரி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். எங்க நீ வராமையே போயிடுவியோன்னு நினைச்சேன். நீங்க ஊருக்கு போறீங்கன்னு தெரியும், அது எப்படி வராம இருப்பேன்? என்னக்கா என்ன பாக்குற? பேசிட்டே போங்க, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அடுத்து எப்ப மாமா வருவ? 6 மாசமா இல்ல 1 வருஷமா? சே 2 months. இப்படிதான் சொல்லுவேன், பின்ன அதை பத்தி பேசவே மாட்டேன். அன்னைக்கு கூட யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்ன, அப்புறம் அது யாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்றேன், சொல்லு மாமா. அம்மா. என்னம்மா நீ? மாமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரும்போது அதை சொல்ல விடாம கெடுத்துட்ட. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இவ சும்மா கிளட பண்ணு. இல்ல மாமா வெட்கப்படுறாரு. அடுத்த தடவை வரும்போது இங்கே செட்டில் ஆயிடுற மாதிரி வந்துரு. என்ன? வாட்டர் பாட்டில் மறந்துட்டியம்மா? வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ். இரு சார் கூல் ட்ரிங்க்ஸ். அம்மா தான் போயாச்சுல, இப்ப சொல்லு. நான் அப்புறமா சொல்றேன். வண்டி தான் கிளம்ப போகுது, அப்புறம் எப்ப சொல்ல போற? நீ என்ன ஏமாத்த பாக்க? இப்ப நீ சொல்லலன்னா நான் அம்மா கிட்ட போய். ஏய் ஜோ நான் போறதுக்குள்ள கண்டிப்பா சொல்லிட்டு போறேன். இந்த தேங்க்ஸ் கா. கம். உடம்ப பாத்துக்க. மாமா ப்ளீஸ் சொல்லு மாமா, சொல்லல தூக்கமே வராது. அது ஃபோன் பண்ணு, அங்க இருந்து மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி பேசு. ஓகே கா. சீக்கிரம் ஏறு. பை மாமா, ஹேப்பி ஜர்னி. 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருந்து இன்னும் நீ உடம்ப பாத்துக்கோக்கா. பை ஜோ, டேக் கேர். பை, ஜாக்கிரதையா போ. பை. மாமா நீ சொல்லாமலே போற. சும்மா அவனை சீண்டாத, வா. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறேன். வேற யாரா இருக்கும்? என்ன லவ் பண்றதா இருந்தா நீ போறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா என்ன ஒரு தடவையாவது திரும்பி பாப்ப.
டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் எல்லா ஷர்ட்டையும் போட்டு பார்த்துட்டேன் ஒண்ணுமே ஃபிட் ஆக மாட்டேங்குது. எப்படிடா ஃபிட் ஆகும்? இது அந்த சின்ன பையன் ஷர்ட்ரா. உன் கை காசை போட்டு உன் சைஸுக்கு எடுத்தாலும் ஃபிட் ஆகும். ஆமா இதெல்லாம் ட்ரை பண்ற. ஆடா பாவி, இந்த கலர்லாம் போட்டு போறீங்கன்னா தெருவில் நாய் துரத்துமேடா. டேய் இல்ல இதெல்லாம் போட்டு எங்க கிளம்பிட்டாங்கிறேன். அவ கூட டின்னருக்கு போறேன். எவ கூட? ஜோ கூடடா. ஓ அந்த அளவுக்கு ஆயி போச்சா? என்னன்னா அந்த பொண்ணு கூட வாய் மூடுறா. உன்கிட்ட கேட்டாங்களா? க்ளோஸ் த டோர். ஏய் என்னதுடா? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்கு புதுசு, என்னோடது பெட்டிக்குலர் இருக்கு, அதை ட்ரை பண்ணேன். இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. ஆமா ஓசில ரூம் கட்டா ஏசி கேப்ப. ஏன்டா அறிவு இருக்கடா உனக்கு? அந்த பொண்ணை பத்தி நீ பேசுன வாயில பெல்டிங் வச்சிருவேன். அம்மா அம்மா இருடி வர. இருமா வர. என்ன அவசரம்? முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உனக்கே நல்லா தெரியும், நான் கோவமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிதான் பழக்கம். இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா? பெருசா பில்டப் பண்ற. என்ன விஷயம்? அது வேற ஒன்றும் இல்லை. அது வந்து என்ன யோசிக்கிற? நான் எப்படி ஓபன் பண்றது தான் தெரியல. சரி யோசிச்சு சொல்லு. இதோ வந்துட்டேன். ஹலோ ஹலோ, நான் அரவிந்த். அரவிந்த், எங்க இருந்து பேசுற? குன்னூர்ல இருந்துக்கா. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை இங்கேயே சொல்லி இருக்கலாமே. நேர்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதான். அப்படி என்ன விஷயம்? அக்கா, குன்னூர்ல இருந்து நான் உள்ள கேம்ப் போறேன். திரும்பி வர கண்டிப்பா 1.5 மாசமாவது ஆகும். அங்கிருந்து காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, அதான் ஃபோன் பண்ணேன். விஷயத்த சொல்லுடா. நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உண்மையாவாடா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அக்கா, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? டேய் முதல்ல பொண்ணு யாருன்னு சொல்லு. அது சொல்லுடா. ஜோதாங்கா. என்னால நம்பவே முடியல. இஸ் இட் ட்ரூ? ஆமாக்கா, அவளுக்கும் இந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல. அரவிந்த், நீ 2 மாசத்துல வரேன்னு சொல்லியிருக்கேல்ல, கவலையப்படாத. அதுக்குள்ள நான் மாமா கிட்ட பேசி நீ வரும்போது கல்யாண ஏற்பாட்டையே பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அம்மா, ஆ, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீ லவ் பண்றேன்னு சொல்ல போற, அதானே? மா, என்ன சொல்ற? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். என்னால நம்பவே முடியலம்மா. இன்னும் நீ உன் அம்மாவை புரிஞ்சுக்கல. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்தா இந்நேரம் உன் கல்யாணமே முடிஞ்சிருக்கும். நீ நீ தப்பா நினைச்சிருயோன்னு எவ்வளவு பயந்தே தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. பாய். கொஞ்சம் வெளில போயிட்டு வரமா? எங்க போற? டின்னருக்கு. அவர் வந்துட்டார் நினைக்கிறேன். அவரா? யாரு? அதாம்மா சொன்னேனே, சக்தி. அவர் எனக்கா காத்துட்டு இருக்காரு. நான் போட்டாமா? ப்ளீஸ்மா, ப்ளீஸ் போட்டா. சொல்லுமா. தேங்க்ஸ். லவ் யூ மா. ஜோ, நான் கொடுக்கிற சுதந்திரத்தை நீ தப்பா யூஸ் பண்ணிடாத. நான் உன் பொண்ணுமா. பை. ஹலோ பாஸ், ஒன் மோர். நல்ல வாசனை. என்ன ஷாம்பு? சீயக்கா வழியாதா? வா. இப்ப அதெல்லாம் பண்ணுவீங்க. என்னது? ஒண்ணும் இல்ல. என்ன பாக்குற? அழகாய் இருக்கிறாய், பயமாய் இருக்கிறது.
என்ன காசு கொடு சார். போயா. சரி போலாம். நீங்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மெடிசின் வாங்கலாம்னு வந்தேன். ஓ ஓ ஏய், ரொம்ப குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. எதுக்கு இந்த பழக்கம்? இல்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன். எங்க வீட்டுக்கு தானே? வாங்க, நான் டிராப் பண்றேன். நீங்களா? வாங்க, நான் டிராப் பண்றேன். சக்தி, சாவி கொடுங்க. வெயிட். தள்ளு. ம். சக்தி, சொல்றது கேளு. உட்காரு, நான் டிராப் பண்றேன். பயங்கரமா லேட் ஆயிடுச்சு. ஓகே, குட் நைட். ஓகே, பை. குட் நைட். ஜோ, என்ன? எப்ப பார்க்கலாம்? நாளைக்கு ஃபோன் பண்ணு. பை. ஜோ, வாட்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவ்வளவு நேரம் உன் கூட தானே இருந்தேன். என்ன சொல்லு? சொல்ல மறந்துட்டேன். கிட்ட வா. என்ன? சீக்ரெட். என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். செருப்பு போடா. வாங்க, எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஹலோ, இவர் மிஸ்டர் மோகன். இவர் எங்க மேனேஜர் மிஸ்டர் சதாசிவம். வாங்க. ஹாய், இவர் மிஸ்டர் ஜான். ஹலோ, இது தீபா. ஹாய். இவர் பிரியா. ஹாய். கங்க்ராட்ஸ். Thank you. ஏண்டி லிஃப்ட் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். யார தேடுற? ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்தாச்சுல? எல்லாரும் வந்தாச்சு. சக்தி காணுமே. இப்பதான் ஃபோன் பண்ணா 2 நிமிஷத்துல வந்துருவா. ஹாய்.
நான் கிளம்புறேன். இப்பதான் நான் உங்களை பார்க்குறேன், அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க. டைம் ஆச்சு. இருங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன். பரவாயில்ல, நான் போறேன். பரவாயில்ல, நான் ட்ராப் பண்றேங்க. நீ கூட்டிட்டு போ. ம். ஓகேடா. See you. தேங்க்ஸ். அண்ணாத்தே, டீ சாப்பிடு அண்ணாத்தே. வேணாடா. சாப்பிடு அண்ணாத்தே. வேணாண்டா. சாப்பிடு அண்ணாத்தே. நைட்லாம் தூங்காம அதே நினைச்சிட்டு இருக்கியே. சாப்பிடு அண்ணாத்தே. இல்லடா, நேத்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல. நான் அந்த மாதிரி பண்ணிருக்கூடாதுடா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவ்வளவுதானே, கவலைய விடு. சாப்பிடு அண்ணாத்தே. கை நீட்டு அண்ணாத்தே. எதுக்குடா? காட்டு அண்ணாத்தே. அண்ணி, அண்ணியா அடிச்சுனா பல்ல கல்று. பாத்தியாக்கா கோச்சிக்கிறா. நேத்து இப்படிதான் கோச்சின்னு வந்துட்டா. அண்ணாத்து பாவம் கையில சூடு போட்டுச்சு. சூடா? அப்படின்னா எம்மா பெரிய சூடு தெரியுமா? வழியில ராத்திரிலாம் தூங்கவே இல்லை. என்னது தண்ணியில அரைக்கி பிரேக் பிடிக்கலையா? அதுக்கெல்லாம் பிரேக் கிடையாதுயா. எங்க அவரு? உள்ள இருக்காமா. என்ன சக்தி, ஏன் மாதிரி பண்ண? நான் ஒன்றும் பெருசா பண்ணல, எல்லாம் நீதான். நான் தான் இதை கோவத்தை செஞ்சுட்டேன். அதுக்கு நீ இப்படியா? ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ சக்தி. அதான் நேத்து நல்லாவே புரிஞ்சுதா. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரி, என் மேலதான் தப்பு. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காதடா. நானும் இது போல நடக்காம பாத்துக்கிறேன். நான் கோச்சிட்டு போனா 2 நாள்ல திரும்பி வரப்போறேன். அதுக்காக இப்படியா ஃபுல் மாதிரி சூடு போட்டுக்கிட்டேன்? ஐயா, நான் எங்க போட்டேன்? அதான் அந்த உதயால போட்டு விட்டான். கவுத்துட்டாங்க. வாட்? எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணி ஏமாத்துறீங்க? ஜோ, இருவே முகத்துல முழுகாத நீ. உன்னை ஏமாத்துறோம்னு நினைச்சிருந்தா உண்மையை சொல்லிருப்பேன். ஜோ, ஜோ ப்ளீஸ் ஜோ. ஜோ நம்பு ஜோ. என்ன ஜோ? ஜோ ப்ளீஸ் ஜோ, என்ன நம்பலல? வேணா உனக்காக இன்னொரு கையிலயும் சூடு போட்டுக்கிறேன் ஜோ. நானும் உனக்கு அவ்வளவு இஷ்டமா? அப்படி ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஜோ, இனிமே நான் உன்னை தொடவே மாட்டேன் ஜோ. ஃபர்ஸ்ட் நைட்ல கூட தொட மாட்டேன் ஜோ. உன் பெர்மிஷன் இல்லாம தொட மாட்டேன்னு சொன்னேன். என்ன? எங்க திருப்பி கூட? எஸ் மேம். சக்தி வரலையா இன்னைக்கு? 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரல மேடம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் ரிங் போயிட்டே இருக்கு. ஏய், எங்கடி போற? ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா பார்க்கறதுக்கு. ஏதாவது அவசரமா? நத்திங் டு வரி.
நீயே ஆரம்பிப்பேன்னு நினைச்சா சைலண்டா இருக்க. எனக்கு ஜோவை பிடிச்சிருக்கு, ஜோக்கு என்ன பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னக்கா, நல்ல நாளா பார்த்து பத்திரிக்கை அடிச்சிட வேண்டியதானே. என்னக்கா நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்க. முதல்ல சாப்பிடவா, அப்புறம் பேசலாம். நீ வந்து சாப்பிடு. இல்லக்கா, நான் வேணா மாமாட்ட பேசுவா. ஓ இப்ப புரியுதுக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோ உன்னை விட்டு போயிடுவாளோன்னு தானே நீ பயப்படுற? ஆ? எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்காக்கா? நான் இங்கேயே உன் கூட தானக்கா இருக்க போறேன். என்னக்கா நான் இவ்வளவு பேசியும் நீ ஒண்ணுமே பேசல? நான் என்ன சொல்றது, நீ ஜோ கிட்ட பேசு. மா இங்க வா. மாமா என்ன சொன்னாரு? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சொன்னாரு? ஆமா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா? அவரும் ஏதாவது நினைச்சு முடிவு பண்ணிக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அவன் உன் மேல உயிரே வச்சிட்டு இருக்கா. எனக்கும் தான் மாமனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அதை லவ்னு எடுத்துக்க முடியாது. அது வேற இது வேற. எனக்கு தெரியாது, நீ ஆச்சு அவனாச்சு. நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட நான் எப்படி இதை பத்தி பேசுறது? ப்ளீஸ்மா நீயே சொல்ல. இது வரைக்கும் என்கிட்ட அவன் எதுவுமே கேட்டதில்லை. முறையா அவன் கேக்குறத இல்லைன்னு சொல்ற தைரியமும் மனசும் எனக்கு இல்லை. ஜோ, அவர் கீழே வந்துட்டாருமா. ப்ளீஸ்மா பேசு. ஜோ நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மா ப்ளீஸ்மா. ஜோ, ஜோ, யார் நீங்க? ஜோ, ஹலோ, யார் நீங்க? ஜோ. சக்தி நீ ஏன் ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? என் ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கேன். சக்தி ஏன் இப்படி? ப்ளீஸ் ஜோ, நான் பேசணும். நான் ஒரு மெக்கானிக்னு தெரிஞ்சுதானே லவ் பண்ண. நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேனோ அது இனி வரைக்கும் மாறல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுற? இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு பயமா இருக்கு ஜோ. என்னை விட்டு விலகி போறியோன்னு பயமா இருக்கு ஜோ. அன்னைக்கு நடந்த தப்புக்கு அன்னைக்கே மன்னிப்பு கேட்டல. ஆனா அப்போல இருந்து நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனையாவே இருக்கு. ஜோ, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. எனக்கு தெரியும் நீயும் என்ன லவ் பண்றேன்னு. ஆனா நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. அது இந்த வீடா இல்ல இவங்கலாமா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சக்தி. புரியாம பேசாத. ஜோ, உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கை உனக்கும் இருக்கணும். அப்படி இருந்தா என் கூட வா. இல்ல இவங்க தான் முக்கியம் நினைச்சீன்னா நீ இங்கே இருக்கலாம்.